வெல்கம் பேக் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டியோ டெக் அண்ட் சொல்யூஷன். நான் உங்கள் ராஜேஷ். வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம். எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ஐ ஹோப் ஆல் சேஃப் அண்ட் செக்யூர்ட். இந்த கொரோனா நம்மள ரொம்ப தொலை பண்ணுருச்சு. ஓகே, அது நம்ம சைடில் அப்பார்ட் ஃப்ரம் சைடில் வைப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மேட்டருக்கு வருவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கூலான கேஜெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா WD எலமெண்ட் ஹார்ட் டிஸ்க்குங்க. WD எலமெண்ட் வந்து ஒரு கம்பெனி பேர். ஸோ அதில் நான் வந்து 2 TB பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 TB ஹார்ட் டிஸ்க் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5500 rupees ஆச்சு. ஸோ நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கினேன், அதுக்கே எனக்கு 5500 ஆச்சு. சரி, நம்ம ஏன் மார்க்கெட்டில் வாங்கணும்னு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. ஒய் கான்ட் வி பர்ச்சேஸ் இன் ஆன்லைனில் வாங்க போனாலும் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீப்பாக தான் இருக்குது. 3350 rupeesலேயே உங்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் தான் நான் சர்ச் பண்ணதில் தான் எனக்கு தெரிஞ்சது அதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. ஏன் நம்மளுக்கு 5500 ஆச்சுன்ட்டு அப்புறமா தான் தெரிய வந்தது. அதே 1 TB என்ன ரேட்டுனா அங்கே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3500 to 3800 நிறைய காமிச்சாங்க. ஸோ இதை நம்ம ஆன்லைனில் அமேசானில் வாங்கினோம்னா, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இது மாதிரி நம்ம வாங்கினோம்னா அது பார்த்தீங்கன்னா 4000லேயும் இருக்குது. 1 TB 4200லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். இதுவும் செக் பண்ணலாம். ஸோ இதில் ரிட்டர்ன் இருக்குது, 10 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா. ஸோ நோ ப்ராப்ளம். எனக்கு வாங்கினதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சது இது நிறைய வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட என்னாச்சும் உங்களுக்கு குறை தெரிஞ்சா இல்லை உங்களுக்கு என்னாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் 1 TB. இது வந்து எனக்கு பத்தலை 1 TB. ஸோ நான் 2 TB பர்ச்சேஸ் பண்ணேன். இது எதுக்குடா நீங்கள் வாங்குறீங்க, இருக்கிற ஸ்டோரேஜே போதுமேடான்னு கேட்பீங்க நிறைய பேர். இருக்கிற ஸ்டோரேஜ் சத்தியமாக பத்தலைங்க. எனக்கு பத்தலை, உங்களுக்கு எப்படின்னு தெரில. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 120 GB தாங்க என்னோட ஃபோனோட ஸ்டோரேஜ். நான் ஒரு 4K வீடியோவில் நான் ஒரு 5-7 வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 50 தான். 40 GB 30 GB அம்பேலு எப்படி போகமே தெரில. இப்போ வேற 8K வரைக்கும் வந்துருச்சு. 8Kல என்ன நடக்க போகுதோ. 4Kக்கு இப்படியா? அதே இது வந்து 30 FPS தான். 60 FPSல என் ஃப்ரெண்டு, ஐ மீன் யாருது அந்த ஹார்ட் டிஸ்க்கும் அவரோட ஃபோன்லலாம் எடுத்தேன். 30 செகண்ட் வீடியோவே அவருக்கு 1 GB வருது. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் ரொம்ப தேவைப்படும். உங்களுக்கு என்ன இதில் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வீட்டில் எப்படியே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்படி இதில் நம்ம எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் மெமரிஸு எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மெமரி கார்டு வச்சுருந்தீங்க பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம், அது மாதிரி தான் இதுவும். இது வந்து 1 TB 2 TB. 1 TBனா 1000 GBங்க, 2 TBனா 2000 GB. ஸோ உங்கள் ஃபோன் ஃபுல் ஆகிட்டு உங்கள் லேப்டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் லேப்டாப் சிஸ்டம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஒயர்டு டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா இதோட இதை ஃப்ளக் பண்ணிட்டு இது மாதிரி ஒயர்டை ஃப்ளக் பண்ணிட்டு, ஸோ இது வந்து உங்கள் சிஸ்டம் USB மாதிரி கொடுத்துருக்காங்க 3.0. ஸோ இது பழசு, அப்போவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வர்றது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. இப்போ வர்றது 3.0. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ இது பழசுன்ட்டு. ஸோ இப்போ வர்றது வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஃபைல் எல்லாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய். I hope all have a good day. Bye-bye. Hold me close till I get up. Time is barely on our side.